Taste the Daily. ஒரே ஆண்டில் 2 முறை விவசாய கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசு விவசாய மக்களுக்காக கொண்டு வந்த அனைத்து திட்டத்தையும் முடக்கிய அரசு திமுக அரசாங்கம் என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தள்ளுபடி 1250 கோடி தள்ளுபடி ஒரே ஆண்டில் 2 முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். அதோட விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு ஆடுகள் வளர்க்க பெண் தொழிலாளி கொடுத்தோம். கறவை மாடுகளை வழங்கினோம். இப்படி விவசாய பெருமுடி மக்கள் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே என்னென்ன திட்டத்தை விவசாயிகளுக்கு செஞ்சால் அந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள், விவசாய தொழிலாளி பயன்பெறுவார்கள் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் 15,000 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டை உடைசல் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விலையில்லா கால்நடை வழங்கும் திட்டம், மினி கிளினிக் மையம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என உறுதி. நாங்க கட்டணமில்லா பேருந்து நீக்கன்னு சொல்லி அந்த பேருந்துல ஏறி இறங்கினாதான் உயிர் உத்தரவாதம். ஓட்ட ஒடிசல் பேருந்து அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படியே ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஸ்டாலின் இப்போது எதற்காக கூட்டத்தில் பங்கேற்றார்? தன்னுடைய குடும்ப நலனுக்காக மட்டும்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சிந்திச்சு பாருங்க, 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று கருதி ஓடோடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிதான் பலமான கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் பல கூட்டணி வரப்போகிறது என்றும் அதை பார்த்து நடுங்கி போயிடுவீங்க ஸ்டாலின் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. பொறுத்து பாருங்கள், அதிமுக தான் பலவாய்ந்த கூட்டணியாக அமையும். 2026 சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கை போயிருவீங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தெருவில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவர். பாலியல் அத்துமீறல்களால் பெண் குழந்தைகள் அஞ்சி நடுங்கும் சூழ்நிலையில் தடுக்க வேண்டிய ஸ்டாலின் அரசோ ஊழல்களால் இடியை கண்டு அஞ்சி நடுங்கி வருவதாக மக்கள் விமர்சனம். கடலூரில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா கடத்தி வந்த சம்பவத்தில் 6 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசோ விளம்பர மோகத்திலேயே பிஸியாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சோக்கண்டி பகுதியில் கஞ்சா விற்ற 3 பேர். கஞ்சா விற்பனையை தடுக்காமல் எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் நோக்கத்துடன் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை அடுத்த திருவேற்காட்டில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இளைஞர்களின் வாழ்வை சிதைக்க கர்நாடகாவிலிருந்து ஈரோட்டிற்கு கடத்தி வரப்பட்ட 216 கிலோ குட்கா. போதை கலாச்சாரத்தை தடுக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் சுமார் 228 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வந்த நபர் சிக்கினார். கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே குடும்ப தகராறில் மனைவியை அரிவாளால் வெட்டிய கொடூர கணவர். என்ன செய்தாலும் ஸ்டாலின் ஆட்சியில் எளிதில் தப்பிவிடலாம் என்ற எண்ணம் அதிகரித்து விட்டதே தொடர் குற்ற செயல்கள் அரங்கேற காரணம் என பொதுமக்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் பூட்டிய 2 வீடுகளில் 50 சவரன் தங்க நகை மற்றும் 18,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் மக்கள் பீதி. ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே 3 ஆண்டுகளுக்கு முன்பு 30 சவரன் நகை காணாமல் போனதாக புகார் கொடுத்தும் காவல் நிலையத்திற்கு 88 முறை நடையாய் நடந்தும் நடவடிக்கை இல்லை என பாதிக்கப்பட்டவர் கண்ணீர். பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் தேடி தராமல் 3 வருடங்களாக ஸ்டாலின் அரசின் காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. விழுப்புரம் ஜானகிபுரத்தில் ரவுடி லட்சுமணன் என்பவர் கொலை வழக்கில் கைதாக்கி ஜாமீனில் வெளியே வந்த முக்கிய குற்றவாளி சடலமாக மீட்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வ சாதாரணமாக கொலைகள் நடைபெறும் நிலையில் குற்றவாளியின் உயிரிழப்பு கொலையா தற்கொலையா என விசாரணை. பிரதமர் மோடியுடன் உரையாடி 12,157 கோடி ரூபாய் பெற்று 2027க்குள் போலாவரம் திட்டத்தை முடிக்க பணிகளை தொடங்கிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. நீர்ப்பாசனத்தால் மாநிலத்தை உயர்த்த ஒரு முதலமைச்சர் பாடுபடும் நிலையில் தமிழக முதல்வரோ ஊழல் வழக்குகளிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருப்பதாக இணையவாசிகள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் ஏரியின் கரைகளில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏரியின் தண்ணீர் மாசுபடுவதுடன் புற்றுநோய் பரவும் அபாயம். துர்நாற்றம் வீசும் தண்ணீரை விவசாயிகள் பயன்படுத்த முடியாத அவல நிலையை கண்டுகொள்ளாத விடியா அரசின் நீர்வளத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரும் எங்கே என மக்கள் கேள்வி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடியா திமுகவின் அமைச்சரை முற்றுகையிட்டு பணி நிரந்தரம் உள்ளிட்டவை கோரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக தற்காலிக ஊழியர்கள் மனு. திடீரென ஊழியர்கள் சூழ்ந்ததால் மனுவை தீவிரமாக படிப்பது போல் நாடகமாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட விடியா திமுக அமைச்சர். சேலம் மாவட்டம் மேட்டூர் 4 ரோடு அருகே விடியா அரசின் தகரடபா பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் கொட்டும் மலையில் நனைந்தவாறு சாலையில் நின்ற அவலம். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் மக்கள் உயிரோடு விளையாடி வரும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழப்பு. தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மோட்டரை இயக்கிய போது நேர்ந்த சோகம். தேனி மாவட்டம் போடி அருகே 2 இளைஞர்களின் உயிரை பறித்த அதிவேக இருசக்கர வாகன பயணம். ஸ்டாலின் ஆட்சியில் ஹெல்மெட் அணியாமல் அஜாக்கிரதையாக சுற்றுபவர்கள் மீது போக்குவரத்து காவலர்கள் முறையாக நடவடிக்கை எடுப்பதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே லாரி மீது வேன் மோதி பயங்கர விபத்து. காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் காரை திருப்பிய போது நேர்ந்த விபத்து.
இருசக்கர வாகனத்தின் மீது மோதி பலக்கடைக்குள் புகுந்த கார் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளான பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியீடு. காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் இதயமாக இருந்த அயனாவரம் வளாகம் தற்போது பேய் மாளிகை போல் காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் ஆவின் நிறுவனம் தற்போது புதைகுழியில் தள்ளப்பட்டு தன் மரணத்தை தானே எழுதி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டை கல்குவாரி பாறைகள் சரிந்த விபத்தில் 6 பேர் பலியான சோகம். உரிமம் காலாவதியான பிறகும் 8 மாதங்களாக கல்குவாரி இயக்கி வந்ததும் அம்பலமான நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் கோயில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக திமுக கிளை செயலாளருக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குற்றவாளியை ஜாமீனில் விடுவிக்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தலைமை காவலர். ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் முதல் காவலர்கள் வரை குற்றவாளிக்கு உடந்தையாக இருக்க லஞ்சம் வாங்கிவிட்டு தங்களை பல்வேறு இன்னலுக்கு ஆளாக்குவதாக மக்கள் கொந்தளிப்பு. திருப்பத்தூர் அரசு போக்குவரத்து பணிமனையில் கிளை மேலாளர் ஜாதிய ரீதியாக துன்புறுத்துவதாக கூறி மன உளைச்சலில் இருந்த ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்ததோடு பணிமனை மேலாளரையும் கட்டிப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு. ஜாதி மதம் இல்லை என மேடையில் வெற்று வசனம் பேசும் ஸ்டாலின் பணியாளர்களை துன்புறுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தூங்குகிறாரா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரசு பொது மருத்துவமனை அருகே கழிவு நீரை மின் மோட்டார் மூலம் சாலையில் விடும் அவலம். நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் சுகாதாரத்துறை என்னதான் செய்கிறது என மக்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடியில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. சுமார் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் முற்றிலும் எரிந்து நாசமானதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் சாலையோரம் நின்ற 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் ஒரே நேரத்தில் சாய்ந்து விபத்து. ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக பாதுகாப்பான முறையில் மின்கம்பங்கள் நடப்படவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோயிலில் வைகாசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த அங்காளம்மனை ஏராளமான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி மனமுருக வழிபட்டனர். வினாத்தாள் கசிந்ததால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு ஒத்திவைப்பு. பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 106 கல்லூரிகளிலும் இன்று நடைபெற இருந்த தேர்வு ஒத்திவைப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 71,960 ரூபாய்க்கு விற்பனை. கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 8,995 ரூபாயாக நிர்ணயம். 2024ஆம் ஆண்டில் 186 கடல் விபத்துகள் பதிவான நிலையில் 83 பேர் உயிரிழப்பு, 61 பேர் காயம் என இந்திய கப்பல் போக்குவரத்து இயக்குநரகத்தின் அறிக்கையில் தகவல். கடலில் விபத்துகளை முழுமையாக தடுக்க பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு தேவை என அறிவுறுத்தல்.